இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். வணக்கம். தாவேகாவை தங்கள் கூட்டணிக்குள் இழுப்பதற்காக பாரதிய ஜனதா தனது இறுதிக்கட்ட முயற்சியை மிக தீவிரமாக செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக அதற்கு செவிசாய்க்காமல் பாராமுகத்தோடு பழனிசாமி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியில்? நிச்சயமா பாஜகவிற்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என ஒற்ற கருத்துடைய பொது எதிரிகளை ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும். இதுதான் பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அதற்கு விஜய் அவர்கள் அந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதும் பாஜகவினுடைய விருப்பமாக இருந்தது. விருப்பம் என்பதை தாண்டியது ஒரு காலகட்டத்தில் வலியுறுத்தல் என்பது வற்புறுத்தல் வரையும் போனது. அதனுடைய எதிர்விளைவு தான் நீங்க ஜனநாயகன் படத்திற்கு மீண்டும் மீண்டும் ரிலீஸ் தள்ளி கொண்டே சென்றது. அண்மையில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டியில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூட அந்த கமிட்டி படம் பார்க்காமல் மீண்டும் அதை தள்ளி வைத்தது. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. சிபிஐ சம்மன் அனுப்பி இருந்தது. இப்படி பல விஷயங்கள் வழியாகவும் பாஜக கூட்டணிக்குள் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக காய் நகர்த்தி வந்தது. அந்த காய் நகர்த்தலோட உச்சகட்டம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு பாக்குறோம். விஜய்க்கும் அண்மை காலமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த வலிமை அப்படியே தான் இருக்கிறது. ஜென்சி தலைமுறைகள் கிட்ட பெரிய மாற்றம் இல்லை. விஜய் மீதான அதே ஈர்ப்பு இருக்கிறது. ஆனா அண்மை காலமாக அவருடைய குடும்ப விவகாரம் தொடங்கி பல விஷயங்கள்லையும் தொடர்ந்து சாமானிய மக்கள் கிட்ட தன்னுடைய பேர் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் விஜய்க்கு இருக்கிறதோ இல்லையோ அவரோடு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கிறது. சோ அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பலாம். இந்த கூட்டணிக்கு சென்றால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான எண்ணிக்கையில் இடம் வந்து விடலாம் அப்படிங்கக்கூடிய பார்வை அதற்குள்ளாக இருக்கிறது. பட் ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விஜய் இப்பொழுது வருவது என்பது, நீங்க கடந்த காலங்கள்ல அவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு, அந்த பாருங்க கொடி பறக்குது என்கிற காலகட்டங்கள் எல்லாம் பேசிய பொழுது விஜய் பலவீனத்தின் உச்சத்தில் இருந்தார். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பின்பு என்ன நடக்கும் என்று தெரியாது அரசியல் களத்துல. அந்த சூழல்ல அழைப்பு விடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போது அவர் அழைப்பு விடுத்து அந்த கூட்டணிக்குள் வந்திருந்தால் அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம் ஓங்கி இருந்திருக்கும். பட் இப்ப இந்த கூட்டணிக்கு அழைப்பது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மையமாக இருக்கக்கூடிய பாஜக தான் இப்ப இந்த கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. அதுக்கான முஸ்தீப்புகள் இருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இயல்பாகவே பாஜக அழைத்து வந்தால் கூடுதல் இடங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அது ஒரு இயல்பாகவே நீங்க விஜய் போன்ற ஒரு சக்தி வருகிற பொழுது அவருக்கு அதிக இடங்களை ஒதுக்குகிற பொழுது இயல்பாகவே அது ஒரு கூட்டணி ஆட்சிக்கான அச்சாரமாக மாறிடும். அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை குறையும். குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தனிப்பெரும்பான்மை பெறுவது என்பது சாத்தியமா என கிட்டத்தட்ட திமுக அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. ஒரு ஆன்டி இன்கமன்சி ஒருங்கிணைக்கப்படும். அதே நேரத்தில் அதிமுகவோட தொகுதிகள் குறைகிற பொழுது அது ஒரு தனிப்பெரும்பான்மைக்கு இணையான தொகுதிகளை விட கூடுதலாக 20-30 தொகுதிகளாக போட்டியிடணும். அது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களாலதான் அதிமுக தரப்பு, ரொம்ப குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் இதை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகளினுடைய பலமே போதும்னு நினைக்குதா? அதாவது எதிர்கொள்வதற்கு கூட்டணி கட்சிகளுடைய பலம் போதும் என்று அவர்கள் எந்த புள்ளியில் நகர்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டு ஆட்சி, நீங்க 2011 இருந்து 2021 வரை ஜெயலலிதா அவர்கள் தலைமை இல்லாத காலகட்டத்திலும் அந்த அணி ஒரு 75 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை நீங்க அலசினீங்கன்னா சற்றேறக்குறைய அதிமுக பாஜக கூட்டணியாக நம்ம சேர்ந்த கணக்கில் எடுத்தால் 84 சட்டப்பேரவை தொகுதிகளில் அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. இதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மன்றத்தில் இருக்கோம், அந்த ஓட்டும் நமக்கு கூடுதலாக விழும் என்று அவர் கணக்கு போடுகிறார். பட் அந்த கணக்குல சில தவறுகள் இருக்கு. இந்த கணக்கை தான் தொடர்ந்து அமித்ஷாவும் முதலில் பேசினார். ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுக்குழுவிலும் பேசினார். நம்மளோட ஓட்டு இவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தார். பட் அன்னைக்கு இருந்த ஓபிஎஸ் இல்ல, பாஜக பக்கம் அவர் நின்றிருந்தாலும் ஓபிஎஸ் அன்னைக்கு இல்ல. ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிளவுகளாக இருக்கிறது. விஜய் வந்தால் அவர்களுக்கு அபரிவிதமான பலம் சேர்க்கும் அந்த அணிக்கு. பட் அதிமுகவுக்கு அதில் சிக்கல் இருக்கிறது. விஜயும் தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தியவர், அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும். தேர்தல் வெற்றிக்கு பின்பு பாஜகவினுடைய கரம் அதுல இயல்பாகவே ஓங்கும். பாஜக சொல்லுவாங்கல்ல, நாங்க தான் விஜய் அழைத்துட்டு வந்தோம், விஜய்க்கான இருக்கே நாங்க கொடுக்கிறோம், அமமுகவுக்கான இடத்தை நாங்க கொடுக்கிறோம் ஏற்கனவே பேசியதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவினுடைய கூட்டணி தலைமை என்பதே அங்க கேள்விக்குள்ளாகும். நீங்க விஜய் அதிமுகவை சந்தித்தா பிரச்சனையே இல்லை, அதிமுக விஜய் அணுகினால் பிரச்சனையே இல்லை. டெல்லிக்கு அழைப்பது, டெல்லியில் அழைத்து பேசுவது, பாஜகவின் கண்ண சிவில விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவது, இது எல்லாமே ஒரு கூட்டணி ஆட்சிக்கான புள்ளியை நோக்கி நகர்த்திடும்.
நீங்க இயல்பாகவே விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லி வருகிறார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் இலக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னோடு வருபவர்களுக்கு தொகுதிகளை கொடுப்பேன், கூட்டணியை கொடுப்பேங்கிறாரு. தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துகிறார். எத்தனை சமரசங்கள் செய்ய முடியும்? நீங்க விஜயும் சமரசம் செய்ய வேண்டியிருக்கிறது. அவருக்கு வேறு வழி இல்லை. இன்றைய காலச்சூழல்ல பாஜக ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்தாலும் சரி, காங்கிரஸ் வரவில்லை, ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவருக்கு அதுல லாபம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆட்சிக்கு வர வேண்டும், வந்தால் லாபம். இந்த ஆட்சிக்கு வருவதற்கான இடத்தில் போட்டியிடுவதற்கான இடமே விஜய் போன்றவர்கள் வந்தா யார் பிரித்து கொடுப்பார்கள், யாருக்கு உங்கன்னு பல சந்தேகங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அதிமுக மௌனம் காக்கிறதா பாக்குறேன். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.